கொண்டவளே கல்வளர்த்த தமிழகத்தின் தலைநிலத்தில் ஆழ்பவளே தாய் புலமையா புவியில் தனிப்பெருமை கொண்டவளே தமிழரோடு புலம் பெயர்ந்து தரணி எங்கும் வாழ்பவளே நிலை பெற இனத்திற்காக குரல் கொடுக்கின்ற ஒரே தலைவர் பேராசிரியர் அவர்கள். அது உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு இவ்வளவு பேர் வந்திருக்கீங்கன்னா அதோடைய அடையாளம் தான் இது. நான் மேற்கொண்டு போறதுக்கு முன்னால ஒரு சில செய்திகளை பதிவு செய்ய விரும்புகிறேன். பினாங்கு இந்து அறப்பணி வாரியம் 2010க்கு பிறகு அறப்பணி வாரியம் என்னன்னா யாருக்கு சரியா தெரியாது. மலேசியாவில் உள்ளவங்களுக்கு தெரியாது, பினாங்கு ஆளுங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். ஆனால் அந்த அறப்பணி வாரிய சேவைகள் என்ன, அது உள்ளபடியே அதோடைய வலிமை என்னன்னு யாருக்கும் தெரியாது. பேராசிரியர் அவர்கள் 2010 இந்த அறப்பணி வாரியத்தை எடுத்த போது அக்கவுண்ட்ல 3000 வெள்ளி இருந்தது. நாங்கள் அறப்பணி வாரியத்தை விட்டு வெளியேறுகின்ற போது ஏறக்குறைய 4 பில்லியன் கேஷ், கோடிக்கணக்கான நில சொத்துடைமைகள் இவையெல்லாம் வச்சுட்டு வந்தோம். அதை ஒழுங்காக நிர்வகிக்கிறார்களா? இன்னைக்கு பொதுக்கூலியை வாங்க முடியாது, கல்லறை கட்ட முடியாது. இதே பட்டுவத்தில் சொல்றேன். இப்ப கேளுங்க, ஏன்னு பொதுக்கூலி நீங்க பணம் கொடுத்து வாங்க முடியாது, கல்லறை கட்ட முடியாது. கடந்த 2 வருஷமா நிறுத்தி வச்சிருக்காங்க. வாய் இந்த லட்சணத்துல தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு, அறுக்க மாட்டாதவன் இடுப்புல 52 அறுவல். ஏற்கனவே 11 ஆணையர்கள் இருந்தார்கள். இந்த முறை தேர்வு செய்யும் போது 19 ஆணையர்கள். இருக்கிற வேலையை ஒழுங்கா செய்யறதுக்கு ஆள் இல்லை, ஆனா ஆணையர்களை மட்டும் கூட்டி இருக்கிறாங்க. பற்றவத்தில் தேவான் ஸ்ரீ மாரியம்மன், அது மக்களுடைய பொதுமக்களுடைய நன்கொடை பணத்தில் கட்டப்பட்டது. நான் ஒரு சின்ன பிரச்சனையில் ஆரம்பிக்கிறேன். தாமான் மரா தரீங்களா? கரெக்டாக ஒரு 10 ஆண்டுக்கு நான் ஆட்சியில் இருக்கும்போது 10 ஆண்டுக்கு முன்பு ஒரு அங்கே அந்த கோயிலுக்கும் அங்கே உள்ள சூறாவுக்கும் ஒரு தகராறு. அந்த அந்த பிரச்சனையை நம்ம எதிர்கொள்ளும் போது நான் அங்கே உள்ள அந்த நில உரிமையாளர்கிட்ட அந்த கோயிலுக்கு அது 1.5 ஏக்கர் என்னமோ நான் எடுத்து கொடுத்தேன். இனாகமாக எடுத்து கொடுத்தேன். என்னோட 15 ஆண்டுகளில் எந்த கோயிலுக்கும் எந்த காசு கட்டாமல் எடுத்து கொடுத்தேன். தமிழ் பள்ளிக்கும் எந்த காசு கட்டாமல் தமிழ் பள்ளிக்கும் 10 பள்ளிக்கு எடுத்து கொடுத்தேன். அண்மையில் என்ன கேள்விப்பட்டேன், அங்கே ரன்தீஸ் அந்த அந்த டிஎன்பி லைன் இருக்கு பாருங்க, அந்த டிஎன்பி நிலம் அங்கே உள்ள உரிமையாளரோட, அதாவது ஒரு மேம்பாட்டு நிறுவனத்தோட சொந்த நிலம். ராமன் மாரா கோயிலோட கேஸ் போட்டு கோர்ட்டுக்கு கொண்டு போய் ஏறக்குறைய 8 லட்சம் வழியை கோயில் கட்டணும். பிற்பாடு இங்குள்ள இதை உங்களுக்கு நல்லா நான் நஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டு. தயா இன்னைக்கு இருக்க ஆட்சி நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க இந்த ஆட்சியில் இருக்கும்போது என்னையோட நல்லா செய்யணும். நான் எது செஞ்சனோ அதுக்கு மேல நீங்க செய்யணும். இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, ஏன் அந்த தாமன் மாற கோயிலை ஏன் 3 லட்சம் வழி கட்டணும்? நான் கேள்விப்பட்டு 1 லட்சம் வழி கட்டிட்டாங்க. அது ஒரு சாதாரண ஒரு கோயில். அங்குள்ள இருக்க மக்கள் சாதாரண மக்கள். அவங்க எங்க போவாங்க? இன்னும் 2 லட்சத்துக்கு 2 லட்சம்னா ஒரு சாமானிய காசு இல்லையே. ஏன் அதான் நான் கேட்குறேன், ஏன் கோயிலெலாம் காசு கட்டணும்? ஏன் தமிழ் பள்ளி சட்டமன்ற டேவிட் சொன்னார், நான் இருக்கிற காலகட்டத்தில் 4 ஏக்கர் நாங்கள் பேசிட்டோம் இராகமாக அந்த தமிழ் பள்ளிக்கு. அவர் சிஎம் ஒத்துக்கிட்டாரு, பிடிசியும் ஒத்துக்கிட்டாங்க. 2023 நான் ராஜினாமா பண்ணி வெளியே வந்துட்டேன். பிற்பாடு என்ன கேள்விப்பட்டேன்னா, அந்த ஜுரு தமிழ் பள்ளிக்கு
மொத்தமாக எல்பிஎஸ் மூலியமா வந்து 12.5 ஏக்கர் ஒதுக்கியிருக்காங்க. அந்த 12.5 ஏக்கர் வந்து 20 வெள்ளி ஸ்கொயர் ஃபீட். என்னோட கேள்வி, ஏன் தமிழ் பள்ளிக்கு காசு கட்டணும்? நீங்க வந்து 12 ஏக்கர் விற்கிறீங்களோ இல்லாட்டி 4 ஏக்கர் விற்கிறீங்களோ, ஏன் ஒட்டுமொத்தமாக அந்த தமிழ் பள்ளிக்கு காசு கட்டணும்? ஏற்கனவே எனக்கு பேசிட்டோம். அதில் வந்து தமிழ் பள்ளிக்கு வந்து இலவசமாக தான் கிடைக்கும், ஃப்ரீ. இப்போ 12.5 ஏக்கர் விட்டுருக்காங்க தமிழ் பள்ளி உட்பட. அப்புறம் வந்து 2.5 ஏக்கர் வந்து இந்த லோக்கல் கவர்மெண்ட் ரிக்குவயர்மெண்ட்ஸ்ங்கிறாங்க. என்னோட கேள்வி, எனக்கு வந்து அன்னைக்கு எனக்கு அது புகார் வந்தது. இந்த விசாரணை சம்மந்தப்பட்டிருக்காங்களா என்னை கேட்டாங்க, ப்ரோஃப் நீங்கள் என்ன உங்கள் அபிப்பிராயம் என்ன? நாங்கள் கரெக்டாக பேசிட்டோம். 4 ஏக்கர் ஜூல் தமிழ் பள்ளிக்கு ஃப்ரீ. நான் இருந்த காலத்தில் எந்த தமிழ் பள்ளிக்கு எல்லாம் ஃப்ரீயாக தான் எடுத்து கொடுத்தோம். கோயிலுக்கும் சரி தமிழ் பள்ளிக்கும் சரி ஃப்ரீ. இப்போ எனக்கே ஆச்சரியமா இருக்கு, ஏன் இந்த தமிழ் பள்ளிக்கு வந்து 12.5 ஏக்கர் கொடுத்து 4 ஏக்கர் ஏன் காசு கட்டணும்? இது நினைக்க அநேகமாக இந்த விசாரணைக்கு போகலாம் அப்படின்ட்டு. ஏன் அப்படி சொல்றோம் நாங்கய்யா? எத்தனை தமிழ் பள்ளி எல்லாம், அதாவது வால்டோர் தமிழ் பள்ளிக்கு வந்து நிலத்தை வந்து ஒரு கட்டாயமாக அக்வயர் பண்ணி அது வால்டோர் தமிழ் பள்ளி கொடுத்தாங்க. முதல்ல சரித்திரம் இந்த நாட்டில் அது வால்டோர் தமிழ் பள்ளி. டேவிட் சொன்னாங்க பெட்ரோம் தமிழ் பள்ளிக்கு 4 ஏக்கர் ஒதுக்கணும் பகண்டாலாம் தொகுதியில். அதே தொகுதியில் வந்து 2 ஏக்கர் நான் ஒதுக்கினேன் சிவன் கோயிலுக்கு. ஆனால் இன்னைக்கு போர்டில் சொல்றாங்கன்னா இல்லை 2 ஏக்கர் 1 ஏக்கர்னு. சிவன் கோயில் அந்த வட்டாரத்தில் எந்த சிவன் கோயில் இல்லை, நாங்கள் 2 ஏக்கர் ஒதுக்கியிருக்கோம். அதுக்கு வந்து ஆதாரம்லாம் இருக்கு. ஏன் அந்த கோயில் இப்படி சொல்றோம் 1 ஏக்கர் தான் அப்படின்ட்டு. அதே 4 ஏக்கர் அந்த பெட்ரோம் தமிழ் பள்ளி அந்த லைசன்ஸ் கிடைச்சிருந்துச்சுன்னா இன்னைக்கு வந்து 29 தமிழ் பள்ளி இருக்கும் படாங்க. அது யாருக்கு எடுத்தது நீங்களே கேட்கலாம். இது யாருக்கு முற்றுப்புள்ளியா இருக்குது? அது நீங்களே வந்து யோசிச்சு பாருங்க. உரிமை, நான் எப்பவுமே வந்து டிஐபி இருந்து வெளியாக இருக்க வேண்டும். நான் வந்து ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்பு 2023 அதான் என்னோட இறுதி முடிவு. அது 3 ஆண்டுக்கு சதீஷ் கூப்பிட்டேன். சதீஷ், நான் வேறு கட்சி ஆரம்பிக்கணும் இந்த டிஐபியில். மல்டி ரேஷியல் என்ற போர்வையை போட்டுக்கிட்டு இன்றைக்கெல்லாம் நம்மளை வந்து ஓடம் கட்டுறாங்க. எனக்கு வந்து 3-4 ஆண்டுகள் எனக்கு தெரிஞ்சது. இது நம்ம வேற கட்சி ஆக்கணும், நம்ம இந்தியர்களுக்கு ஒரு நல்ல பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் அப்படின்னு நான் சந்திச்சுக்கானுங்க. ஆனால் அந்த ஒரு இக்கட்டான காலகட்டம் 2023 ஆகஸ்ட் மாதம் நான் என் முடிவு எடுத்து, நான் யாரையும் கேட்கல, யார்கிட்டையும் பேசல, சதீஷ் டேவிட் கூட பேசல. நான் அந்த முடிவு எடுத்தேன். ராஜினாமா, எல்லா பதவியிலிருந்து ராஜினாமா பண்ணிட்டு, அது ஒரு நாளுக்கு முன்பு அன்னைக்கு நான் ஒரு பத்திரிகை சந்திப்பு நான் வந்து நான் கூப்பிடும் போது அவர் லிம்கிட்ஸா எனக்கு மெசேஜ் அனுப்புறாரு. ப்ரொஃபஸர், நீங்கள் வந்து அவருக்கு தெரியாது நான் கட்சி விட்டு விலகிறேன்னு. நீ கண்டிப்பாக இந்த ஜனநாயக செயல் கட்சி தான் நீ சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. உங்களுக்கு தெரியும் கட்சியில் என்ன பிரச்சனை, அதை முதல் பாருங்க அப்படின்னா. நீங்கள் வந்து உங்களுக்கு தகுதி இல்லை எனக்கு ஆலோசனை கொடுக்கறதுக்கு அப்படின்ட்டு நான் முடிவு எடுத்தேன். பத்திரிகை சந்திப்பு நான் ராஜினாமா பண்ணேன். அப்போ சில பேர் சொன்னாங்க ராமசாமிக்கு வந்து சீட்டு கிடைக்கல அதெல்லாம் ராஜினாமா பண்ணுறாரு அப்படின்ட்டு. எது வேணாலும் பேசிட்டு போங்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. முடிவு எடுத்தது அது ஒரு சீரியஸான முடிவு. அந்த முடிவை நான் இன்றைக்கும் அது சரியான முடிவு என்று தான் நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஏன் நான் வந்து இதனால் வந்து நான் புது கட்சி ஆரம்பிக்கிறது அப்படின்னு, இது வந்து என்ன நீண்ட காலம் அது ஒரு கனவு. ஆனால் அந்த 2023 அந்த இக்கட்டான சூழல் தான் அந்த முடிவை நான் எடுத்தேன். அதுக்கு பிற்பாடு கட்சி அமைக்கணும். ஏன் என்றால் எங்களுக்கு வேலை இல்லையா, இது எங்களுக்குன்னு இஷ்டமா கட்சி அவன் சொல்கிறேன். என்ன கேட்டாங்களே பேதியில் ஏகப்பட்ட கட்சி இருக்குது அந்த நாட்டில்.